பத்மஸ்ரீ செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நிறைய பேர் பாராட்டி பேசுவதை நான் கேட்டிருக்கின்றோம். அந்த பாராட்டுக்கெல்லாம் உண்மையானவை ஆகவே உண்மையாக உள்ளபூர்வமாக சொல்கின்ற பாராட்டுக்கள் பல உண்டு. அதே போல நண்பர்களே, இங்கே வீற்றிருக்கிறாரே இந்த மாபெரும் கலை குறிசில் இவருக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. நாமெல்லாம் பிறந்ததற்காக நடிக்கிறவர்கள், அவர்தான் நடிப்பதற்காகவே பிறந்தவர்கள். இந்த நூற்றாண்டில் தமிழர்கள் பெரும் பேறு செய்தவர்கள், மாபெரும் மன்னர்கள் இந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்.எஸ். சுப்புலட்சுமி, மாபெரும் விஞ்ஞானி அப்துல் கலாம், பெரும் தலைவர் காமராஜர், வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பாலச்சந்தர், பாரதிதாசன், கவியரசு கண்ணதாசன் போன்ற மாபெரும் தமிழ் தங்கங்களை இந்த நூற்றாண்டு பெற்றெடுத்திருக்கிறது. இந்த தங்கங்களுக்கெல்லாம் மகுடமாக திகழக்கூடிய கலை கண்மணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் சிவாஜி அவர்கள் இந்த நூற்றாண்டில் தமிழருக்கு உலக முகவரி பெற்று தந்த ஒரே நடிகர் என்று நாம் பாராட்டலாம். ஐயா, உங்களை நாங்கள் பாராட்ட வரவில்லை, நன்றி பாராட்ட வந்திருக்கிறோம். நீங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு ஏது? ஒரு 52 கலைஞருடைய பேனா தமிழை இழுத்து கட்டிய வீணையின் நரம்புகளை போல தொடுத்து கட்டிய பொழுது அந்த தமிழை தமிழாக உச்சரித்து காட்டி தமிழனுக்கு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை எங்கள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு உண்டு. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து பொன்னே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே வீரர் வழிவந்தவனே என்று யாரையெல்லாம் சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே என்று நீங்கள் மூச்சு விடாமல் பேசிய போது தமிழை எங்கே ஏற்ற வேண்டும், எங்கே இறக்க வேண்டும், தமிழ் எங்கே மூச்சு வாங்க வேண்டும், எங்கே தமிழ் ஆக்சிஜன் சேகரித்துக் கொள்ள வேண்டும், அத்தனையையும் எங்களுக்கு சொல்லிக்காட்டிய பெருமை இந்த மாமனிதனுக்கு உண்டு. ஒரு நடிகனுக்கு முகம் நடிக்கலாம், கண் நடிக்கலாம், கை நடிக்கலாம், அங்கத்தின் ஒவ்வொரு அணுவையும் நடித்து காட்டிய பெருமை நடிகர் திலகம் மட்டும்தான் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. புதையல் என்று ஒரு படம், விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே என்ற பாட்டு ஆடப்படுகிற பொழுது அந்த கடற்கரையில் பத்மினி அவர்களும் சிவாஜி அவர்களும் 2 மான்களாக துள்ளுகிற பொழுது சிவாஜி அவர்களுக்கு அடர்ந்திருந்த முடி நடித்தது. திருவிளையாடலில் நக்கீரா நன்றாக என்னை பார் என்ற பொழுது அவர் கண் நடித்தது. எங்கிருந்தோ வந்தார் என்று ஒரு படம், அந்த பெண்ணை பார்க்கிற போது மனநிலை சரியில்லாத சிவாஜிக்கு காமம் வரும். அந்த காமத்தை எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுமா? கண்ணுக்கும் கண்ணத்துக்கும் இடைப்பட்ட இந்த சைனஸ் மேடு, இந்த தாடை, இந்த முக எலும்பினுடைய இந்த தாடை எலும்பின் உச்சத்தில் துடிக்க வைப்பார். அப்படி துடிக்க வைக்கிற போது கண்ணம் நடித்தது. தில்லானா மோகராம்பாளில் அவர் நாதசுரம் வாசித்த போது கழுத்து நரம்பு புடைத்து நடித்தது. முதல் மரியாதையில் ராதாவினுடைய கால் அந்த கிராமத்தினுடைய முதல் மண்ணில் தடம் பதிக்கிற போது படுக்கையிலே கிடப்பார் சிவாஜி. அவர் உடம்பே ஒரு துள்ளல் துள்ளும். அந்த காதல் உணர்வு உடம்புக்குள்ளே பாய்ந்து தொண்டையில் விக்குகிற பொழுது தொண்டை நடித்தது. கந்தன் கருடையில் அந்த வீர நடை நடந்து போகிற போது அவர் மார்பு நடித்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனில் தூக்கில் இட வேண்டும் என்று கட்டளையிட்டு நடந்து விடுகிற போது அவருடைய கால் நடித்தது. முடியில் இருந்து அடிவரை நடித்து காட்ட முடியும் என்ற ஒரே மாபெரும் நடிகர் நம்முடைய நடிகர் திலகத்தை தவிர இந்த நூற்றாண்டில் யாரும் இல்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, நாம் தமிழர்கள் மொத்தம் 8 கோடி. இந்த உலக ஜனத்தொகை 600 கோடி. இந்த 600 கோடி மக்கள் தொகைக்கு 8 கோடி ஜனத்தொகை கொண்ட ஒரு தமிழ்நாடு பதில் சொல்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தமிழனாக பிறந்ததற்காக நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஐயா, தமிழனாக பிறந்ததற்காக நீங்கள் சிறுமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய ஆற்றலும் அறிவும் திறமையும்
இந்த பெரிய வீச்சும் இருக்கிற ஒரு கலைஞர் மேல்நாட்டிலே பிறந்திருந்தால் 70 வந்திருக்க வேண்டிய விருது உங்களை 40 அலங்காரம் சொல்லி உங்களுக்கு இந்த உலகத்தை ஆண்டு விட்டு போயிருக்க முடியும். அவருடைய ஆற்றல், பேராற்றல். ஒருவன் ஒரு தலைமுறையை தாண்டுவது கடினம். நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய நண்பர்களே, ஒரு தலைமுறையை ஒரு கலைஞன் தாண்டுவதே கஷ்டம். நடிகைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் அதிகபட்சம் 20 ஆண்டு, இந்த காலத்தில் அதிகபட்சம் 5 ஆண்டு. நடிகர்களுக்கு 10 ஆண்டு, சில பேருக்கு ஓராண்டு, அவ்வளவுதான். முகத்தை காட்டுகிறார்கள், முகம் மறைவதற்குள் அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் NTR-ஓடு நடித்திருக்கிறார், மக்கள் திலகம் MGR-ஓடு நடித்திருக்கிறார். அடுத்த தலைமுறை ஜெமினியோடு, SSR-ஓடு, அதற்கு பிறகு சிவகுமாரோடு, விஜயகுமாரோடு, அது அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு, நண்பர் கமலஹாசனோடு, இதையும் தாண்டி இவர் நடிக்க வந்த பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த விஜயோடு நடித்திருக்கிறார் என்றால் இவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த நடிகர் திலகத்துக்கு தவிர வேறு யாருக்கு உண்டு? வாழ்க எங்கள் கலை திலகம். உங்களை வாழ்த்த வேண்டும். எப்படி வாழ்த்துவது? ஒரு புலவன் ஒரு அரசரை பார்த்து சொன்னான், உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. அதற்கு சொன்னான் புலவன், யாம் வாழும் நாளும் வாழ்க பெருமை. ஐயா, எனக்கு வயது 43, உங்களுக்கு வயது 73, 70க்கு மேல. நான் இந்த மண்ணில் இன்னும் எத்தனை காலம் இருப்பதற்கு இயற்கை பணித்திருக்கிறதோ அந்த காலத்தையும் நீங்களே எடுத்துக்கொண்டு வாழுங்கள் ஐயா. நீங்கள் வாழுகிற வரைக்கும் எங்கள் தமிழ் உலகம் வாழும். வாழ்க சிவாஜி, வாழ்க கலை, வாழ்க தமிழ். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.